நேரு காலத்துல இந்த சோசியலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த படிப்பறிவு அதெல்லாம் முன்னேறிட்டு வந்துச்சு இல்லையா, அதை வந்து இவங்க அறுவடை பண்ண, இந்தியா அறுவடை பண்ணாம அமெரிக்கா அறுவடை பண்ணுது. ஸோ அமெரிக்கான்றது எப்படி பார்க்கணும்னா 50 வருஷமா இப்படிப்பட்ட ஒரு இமிகிரண்ட் மூலமா வளர்ந்த நாடு தான். இப்போ பேமெண்ட் கிரைசிஸ் பயங்கரமா இருக்கு, எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஒரு கம்பெனி லாபமா இல்லைன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு போராடுறீங்க, விட்டுருங்க. அது கம்பெனி வந்து இப்போ சைனாலயோ இந்தியாலயோ லாபம் இருந்தா அங்க அப்ரன் பண்ணிக்கங்க, சரியா? இங்க கொண்டு போய் அங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கம்பெனி தான். ஸோ மில்லியனரா இருந்தவங்கலாம் இப்போ பில்லியனர் ஆயிட்டாங்க அமெரிக்காவில். சைனாவால தான் இவ்வளவு பில்லியனர் இருக்காங்க அமெரிக்காவில், சரியா? இப்போ அமெரிக்காவே ஒரு பாத்தீங்கன்னா 40 வருஷமா ஒரு பிரிண்டிங் மிஷின் தான், ஒரு வேலையை செய்யறது இல்ல. டாலர் பிரிண்ட் பண்றாங்க. அமெரிக்காவோட பாண்ட் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க. பெட்ரோல் டாலரும் இப்போ ஆட்டம் கண்டுடுச்சு. இப்போ ட்ரம்ப் திருப்பி அங்க ஒரு பேஸ் ஆரம்பிக்கலாமா ஆப்கானிஸ்தான்? எதுக்குன்னா இப்போ சைனா வளர்ந்துட்டு வருது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அமெரிக்கால இன்னும் மோசமான கிரைசிஸ் போகும். ஏன்னா இவங்க வந்து உள்ளூர்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற அளவுக்கு இவங்க வந்து எதுவும் சேஞ்ச் செய்யல. பில்லியனர் வர்சஸ் சொல்லுவாங்க 1% வர்சஸ் 99% அமெரிக்கன்ஸ். அதை சால்வ் பண்ணாம அவங்க எதையும் சாதிக்க முடியாது. இந்த H1B இதெல்லாம் கை கொடுக்காது, எது பண்ணாலும் சாதிக்கும். அமெரிக்கால ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு இந்த ஒரு 2 வருஷத்துல. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். உலகத்தில் வேகமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கக்கூட முடியாத விஷயங்கள்லாம் வேகமாக நடந்திருக்கு. அதில் நேற்று நடந்ததுலேருந்து ஆரம்பிப்போம். H1B விசா, அதற்கு இன்னைக்கு அமெரிக்க அரசு தரப்புல இருந்து H1B விசாவுக்கு ஆண்டுதோறும் யார் H1B விசா வாங்குறாங்களோ, எந்த நிறுவனம் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு ஊழியருக்கு வாங்கினாலும் சரி, அதற்கு ஆண்டுதோறும் $1,00,000 அவங்க பே பண்ணாதான் இனிமேல் H1B விசா அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. மற்ற விஷயங்களும் நடந்திருக்கு. நம்ம முதல்ல இதுல இருந்து பேச ஆரம்பிப்போம், அதை நோக்கி நகர்வோம். இது முதல்ல சாத்தியமா, இது நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இது சாத்தியமா? இது வெற்றிகரமாக ட்ரம்ப் சொல்றது மாதிரி இனி வந்து அமெரிக்காவினுடைய கஜானாவுக்கு $100 பில்லியன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது சாத்தியமா? பேமெண்ட் கிரைசிஸ்ல இருக்காரு, டெபிசிட் பேமெண்ட் கிரைசிஸ்ல இருக்காங்க. ஏற்கனவே பிடன் இருந்த போதும் இந்த கொரோனா பீரியட்லாம் அதே டெபிசிட், அதே பிரச்சனை தான். ஸோ அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. ஒன்று வந்து பிடன் பண்ண சொல்யூஷன், அது வந்து என்ன சொல்றது, அந்த குளோபலிஸ்ட் மல்டிநேஷனலிஸ்ட் அவங்களோட சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்னா, அது ரீகன் தேச்சர் காலத்துலேருந்து ஆரம்பித்த சொல்யூஷன். ஆமாம். ஸோ அவுட் சோர்சிங் சொல்லி பண்ணுவாங்க. பட் அவுட் சோர்சிங்கிறது ஒரு இதுவாயிட்டதுனால, பேட் வேர்டுன்னு ஆயிட்டதுனால, ஒபாமா காலத்துலேருந்து அது ஒரு பேட் வேர்டுன்னு ஆயிடுச்சு அமெரிக்காவில். அதனால என்ன பண்ணுறாங்க, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியா H1B நிறைய கொடுத்துடலாம். என்னன்னா கம்பெனி அமெரிக்காலே வச்சுக்கலாம், சரியா? ஆனா இதுவங்க இருக்காங்கல்ல மக்களை, படிச்ச மக்கள், அதாவது டிகிரி படிச்ச மக்கள், இந்தியாவில தான் நிறைய யூனிவர்சிட்டி, நிறைய இது டெவலப்மெண்ட் வந்துச்சு இல்லையா. நேரு காலத்துல இந்த சோசியலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த படிப்பறிவு அதெல்லாம் முன்னேறிட்டு வந்துச்சு இல்லையா. அதை வந்து இவங்க அறுவடை பண்ண, இந்தியா அறுவடை பண்ணாம அமெரிக்கா அறுவடை பண்ணுது, சரியா? ஐஐடி எல்லாம் அது அறுவடை, இந்தியாவுடைய சிறந்த மூளைகளை வந்து அமெரிக்கா அறுவடை பண்ணுது, விலைக்கு வாங்குது. ஆமா. ஸோ அது வாடகைக்கு எடுத்துக்கிறது. இங்கே வந்து பாடி ஷாப்பிங் கம்பெனிஸும் Y2K காலத்துல இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைப்பாங்க. அதுக்கு அந்த இப்போ ஆந்திரால இருந்தெல்லாம் பசங்க வருவாங்க, இங்கே அவங்க ஊர்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு அமெரிக்காவில் எப்படி பழகுதுன்னு தெரியாது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆளா இருந்தாங்க. அமெரிக்காவில் எப்படி பழகணும், எப்படி இருக்கணும் அப்படிலாம் இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு பாடி ஷாப்பிங்ன்ற ஒரு இது வந்து சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஒராக்கிள், அப்புறம் இது ஜாவா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து அது மூலமா நிறைய பேரை அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து H1 விசாலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் கிரீன் கார்டு ஹோல்டராக கூட மாறிட்டாங்க. சில பேர் சிட்டிசனாக கூட மாறிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு படிப்பறிவு நிறைய இருந்துச்சுன்னா அது. ஸோ அமெரிக்கான்றது எப்படி பார்க்கணும்னா 50 வருஷமா இப்படிப்பட்ட ஒரு இமிகிரண்ட் மூலமா வளர்ந்த நாடு தான். ஓகே. ஸோ அதையே வந்து அவங்க ப்ரௌடா சொல்லுவாங்க. எப்படின்னா நாங்களாம் ஒரு இமிகிரண்ட். இப்போ ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து அப்பா வந்து ஸ்காட்டிஷ், அவங்க அம்மா வந்து ஜெர்மன். ஸோ அவர் போன ஜெனரேஷன் தான் அவங்க வந்தாங்க, ஜெர்மனில இருந்து வந்தாங்க. ஸோ இப்படி வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ
ஸோ இமிகிரண்டா வந்து அங்க இதுவாகி விசா வாங்கி அப்புறம் இதுவாகி அப்படி வந்தாங்க, ப்ரொமோட் ஆகி சிட்டிசன் ஆயிட்டாங்க. இவருக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ ட்ரம்புக்கு தெரியாதுல்ல, அவரே இமிகிரண்ட் தானே. ஸோ ஆனா இப்போ பேமெண்ட் கிரைசிஸ் பயங்கரமா இருக்கு, எப்படி சால்வ் பண்றது? ஸோ நிதி நெருக்கடி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ பிடனோட சொல்யூஷன் என்னன்னா இன்னும் இமிகிரண்ட் எடுங்க, H1B இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து 2 லட்சம் இது பண்ணாரு. பிளஸ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸையும் கொண்டு வந்தாங்க. மெக்சிகோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க. ஸோ ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஷார்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணாதானே உற்பத்தி பெருக்கினா தானே இருக்கும். பட் என்னன்னா உற்பத்தி பெருக்கிறதுல என்ன ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன்னா, அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி. இது ரீகன் தேட்சரோட இது என்னன்னா, ஒரு கம்பெனி லாபமா இல்லைன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு போராடுறீங்க, விட்டுருங்க. அது கம்பெனி வந்து இப்போ சைனாலயோ இந்தியாலயோ லாபம் இருந்தா அங்க அப்ரண்ட் பண்ணிங்க, சரியா, கொண்டு போய் அங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கம்பெனி தான். ஸோ மில்லியனரா இருந்தவங்கலாம் இப்போ பில்லியனர் ஆயிட்டான் அமெரிக்கால. இந்த பாலிசினால சைனாவால தான் இவ்வளவு பில்லியனர் இருக்காங்க அமெரிக்கால, சரியா. பட் அதனோட சைடு எஃபெக்ட் என்னன்னா, சைனாலயும் பில்லியனர்ஸ் அதிகமாயிட்டாங்க, அமெரிக்காவுடைய டபுள் ட்ரிபிள் பில்லியனர்ஸ் அதிகமாயிட்டாங்க, சரியா. ஏன்னா சைனா வந்து புத்திசாலியா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வந்து நீங்க சைனால ஆரம்பிக்கிறீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி. 5 வருஷமோ 10 வருஷமா, அது எவ்வளவு தெரியல. ஸோ 5 10 வருஷமோ உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. அது வரை நீங்க வியாபாரம் பண்ணி என்ன லாபம் பண்ணீங்க. 10வது வருஷத்துல இருந்து கம்பெனியை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ டெக்னாலஜி அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புது கம்பெனி வரலாம், புது டெக்னாலஜி வரலாம். பட் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை வந்து 10 வருஷம்ன்றதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு லாங் இவ்வளவு 10 வருஷத்துக்கு நம்ம கொள்ளாடிக்கலாம் இல்லையா, சீப் லேபர் வச்சு அது பண்ணாங்க. அப்படி பண்ணி வந்தாங்க. அப்படி டெவலப் ஆனதுல சைனாவும் டெவலப் ஆயிடுச்சு, சரியா. ஸோ இது வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. ஸோ இந்த இவ்வளவு பில்லியனர்ஸ் சைனாலையும் கேபிட்டலிஸ்ட் வளர்ச்சி வருது. பட் கேபிட்டலிஸ்ட் கிரைசிஸ் வர ரேஞ்சுக்கு இன்னும் வளர்ச்சி வரல. அது வந்து அடுத்த கட்டம். பட் அந்த கிரைசிஸ் இங்க வந்துருச்சு, அமெரிக்கால வந்துருச்சு. எப்படி பார்க்கணும்னா கேபிட்டலிஸ்ட் கிரைசிஸ் இல்ல, இது எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ். ஸோ என்னன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இல்ல. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, எல்லாருக்கும் சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லி மினிமம் சம்பளம் கொடுத்துடலாம் இல்லையா. அதெல்லாம் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க ஏதாவது சோசியலிஸ்ட்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. ட்ரம்ப் நிறுத்திட்டாரு. ஆமா, ட்ரம்ப் இல்ல, இந்த ரூலிங் கிளாஸே நிறுத்திச்சு. ஓகே, ரூலிங் கிளாஸ்ல ஒரு பகுதி வந்து ட்ரம்ப், இன்னொரு பகுதி பிடன் அவங்கலாம் இருக்காங்களா அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரி. இதை சரியா விளக்கணும் அப்படின்னா, அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நான் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்குறேன், அமெரிக்கர்களுக்கு நான் வந்து நிதி உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் ரெண்டையும் சமமா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா வேலைகளை வெளிநாட்டுகளுக்கு கொடுத்துட்டு, வெளியாட்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியையும் நிறுத்திட்டாங்க. நிதியும் இவங்களே எடுத்துட்டு பில்லியனர் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் டாலர் வந்து டாக்ஸிக் ஆயிடுச்சு. டாக்ஸிக்னா டெபிசிட் அதிகமாயிடுச்சு. இவங்க திருப்பி கட்ட வேண்டிய இது வந்து அதிகமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டே போகுது. ஸோ இது அன்சஸ்டைனபிள் ஆகுது. ஓகே. ஸோ டாலர் வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுது. ஸோ அதனால இப்போ டாலர் டாக்ஸிக்னா எப்படின்னா, அது டாக்ஸிக்னா என்ன அர்த்தம்னா, டாலர் இப்போ 80 ரூபாய் இருக்கு, ஆக்சுவலா அது 10 ரூபாய் தான். இது மாதிரி தான் டாக்ஸிசிட்டி. ப்ளோட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவல் வேல்யூ 10 rupees. ஆனா அது ப்ளோட் பண்ணி 80 ரூபாய் வச்சிருக்கோம். அதுதான் ட்ரம்ப் சொல்றாரு, 10 ரூபாய் ஆகும்பா, அப்போ நாங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணா எங்களுக்கு ஈக்குவலா இதுவாகும். பட் இவங்க இப்போ ஃபாரின்ல இருக்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ குளோபலிஸ்ட் ஆயிட்டாங்களா, அவங்க பாக்குறாங்க இது வந்து நம்ம குறைச்சோம்னா நம்மளுக்கு பெரிய அடி வரும்னால அவங்க குறைக்க மாட்டாங்க. டாலர் 80 ரூபாய் தான் வச்சிருப்பாங்க, இல்ல 100 ரூபாய் கூட ஆக்குவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு. ஸோ அதனால பாக்குறாரு. இதை வந்து பிடன் காலத்துல எப்படின்னா, அந்த மல்டிநேஷனல் அவங்களே பில்லியனர்ஸ் கிளப்ல தான் பிடன் இருந்ததுனால, மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இது கூட எல்லாம் அவர் இருந்ததுனால, அவங்க வந்து இந்த கிரைசிஸ் எப்படியா தீக்கிறதுக்காக இன்னும் இமிகிரண்ட்டை கொண்டு வந்து இதை தீக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. அப்போ இப்போ ட்ரம்ப் வந்து அதற்கு எதிரான விஷயத்தை செய்யப்பாங்க. அண்ட் கொரோனா காலத்துல பயங்கர கிரைசிஸ் வந்தது. ஸோ அப்போ நிறைய ரூபாய் பிரிண்ட் அடிச்சு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கால வந்து 1/3 கரன்சி அவங்க பிரிண்ட் அடிச்சது தான் பிடன் காலத்துல பிரிண்ட் அடிச்சு, சரியா. ஸோ இப்போ அமெரிக்காவே ஒரு பாத்தீங்கன்னா 40 வருஷமா ஒரு பிரிண்டிங் மிஷின் தான். அது ஒரு வேலையை செய்யறது இல்ல, டாலர் பிரிண்ட் பண்றாங்க. டாலருக்கு வேல்யூ இல்லாம டாலர் பிரிண்ட் பண்ணி, அது ஒரு டாய்லெட் பேப்பர் தான். அது சரியா, பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. உலகத்துல எல்லாரும் அதை வசதியா வாங்கிக்கிறாங்க, சரியா. ஆனா அது அந்த ஒரு பெட்ரோல் டாலர் கூட லிங்க் பண்ணி, பெட்ரோலை நீங்க டாலர் தான் வாங்கணும்னு சொல்லி அப்படி லிங்க் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கே எப்படி ஆச்சுன்னா, இது நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஈராக் மேல குண்டு போட்டாங்க. ஏன்னா ஈராக் வந்து ஆயில் வந்து ரூபாயிலே தரான்,
ஆமா. அதுலதான் அம்பானி எல்லாம் பெரிய ஆளானாங்க. சோ ரூபாயிலேயே கொடுத்து வாங்கி அது மூலமா பில்டப் பண்றாங்க. ஃபுட் ஃபார் ஆயில். ஆமா, யூரோப்பும் அதிக லாபம் அடைஞ்சு. ஏன்னா யூரோல டைரக்டா பே பண்ணான், டாலர் கட்டி விட்டான் சதாம் ஹுசேன். அதனால தான் அவன் மேல குண்டு போட்டாங்க. ஏன்னா யூரோ வந்து இவனுக்கு போட்டியா வளர்ந்துச்சு. பட் வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லிச்சுன்னா டாலரை வந்து மெயின் கரன்சியா இல்லாம யூரோவை மாத்திடலாம். ஏன்னா யூரோ ஒரு ஜனநாயகமான செட்டப் இல்லையா. ஒரு இப்ப சொல்லாங்கல்ல பிரிக்ஸ் பேஸ்கெட் ஆஃப் கரன்சின்ற மாதிரி யூரோ இருந்துச்சு. அப்போ அதை அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஈராக் வார். சரியா, அதுல வந்து யூரோல பெனிஃபிட் ஆனது பிரான்ஸும் ஜெர்மனியும். நான் வரமாட்டேன் சண்டைக்கு. அதனாலதான் அவங்களை வந்து கிழட்டு நாடுன்னு சொன்னாங்க ஜார்ஜ் புஷ். அதுக்காக தான் ஜார்ஜ் புஷ் கொண்டு வந்தாங்க. சோ இவங்க எப்படி பாக்கணும்னா, நல்லா போயிட்டு இருக்குன்னா பாமரேனியன் நாயை வைப்பாங்க பிரசிடென்டா, இது மோசமாயிடுச்சுன்னா புல்டாக பிரசிடென்டா வைப்பாங்க. இப்படிதான் அவங்க வேலை. இப்போ ட்ரம்ப் வந்து புல்டாகா பாமரேனியன். ஆமா, இப்போ வந்து புல்டாக் அடுத்த கட்டம், புல்டாக்கும் அடுத்த. சரியா, அது பேர் வந்து கேபிட்டலிஸ்ட்லயே அடுத்த ஸ்டேஜ். பேர் ராபரி கேபிட்டலிஸ்ட். இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல இந்தியால இருந்துச்சு. சரியா, சோ அடுத்த கட்டம் வந்து சோ டைரக்டா போய் கொள்ளடிக்கிறதுன்ற மாதிரி, ரூல்ஸை மாத்தி கொள்ளடிக்கிறது அந்த மாதிரி. சோ சொல்றாங்கல்ல ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர். இதான் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் தான். அதாவது அவங்க சொல்றதுதான் ரூல். சரி, இது நடைமுறைக்கு சாத்தியமா? இப்ப ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயம், H1Bக்கு வந்து இவ்வளவு அளவுக்கு வந்து பணம் கொடுத்து பெரிய பெரிய, இப்ப அமேசான் தான் பெரிய அளவுக்கு H1B வச்சிருக்காங்க, ரெண்டாவது TCS இருக்குன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பணம் கொடுத்து இந்தியாவிலிருந்து இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து H1B விசாவை கொடுத்து ஆட்களை கொண்டு வருவாங்களா? அது குறையுமா? இந்தியாவுக்கு பாதிப்பு? இதுல ஒரு பெரிய காமெடி இருக்கு. இப்போ இல்ல, 80கள் 90களுக்கு அப்புறமே எந்த ஜாபுமே அமெரிக்கால செய்யணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே இந்தியால செய்யலாம், சைனால செய்யலாம். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்துடுச்சு. ஆமா, இன்டர்நெட் வந்த அப்புறம் அமெரிக்கால இருக்க எல்லா ஜாபையுமே இன்டர்நெட் மூலமா அவுட் சோர்ஸ் பண்ணி, அங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மைக்ல பேசுவாரு. பேசின உடனே இங்க வந்து ஒரு டெலிமார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இங்க வந்துடும். இவங்க அதை வந்து பில்லா மாத்தி இது மாத்தி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. சரியா, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஏஐ எல்லாம் கூட வந்துடுச்சு. ஸோ எல்லாமே வந்து இவங்க இங்கேருந்தே பண்ணிக்கலாம். சரியா, அங்க அமெரிக்கா போகணும்னு அவசியமே இல்லை. என்னன்னா அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அங்க அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா சில இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டாங்க. நம்ம ஊர்ல செய்யணும்னு இவங்க என்ன பண்ணாங்க, H1B விசா கொடுத்து இங்க இருந்து இமிகிரண்ட்டை கொண்டு போய் அங்க பாடி ஷாப்பிங். அதான் உங்க ஊர்ல தானே செய்யணும். அதுதான் பாடி ஷாப்பிங். அமெரிக்கன் செய்ய மாட்டாரு, வெளியில இருந்து செய்வாரு. சரியா, இப்படி பண்ணிட்டாங்க. அதை எப்படி சொன்னாங்கன்னா, சார் நம்ம ஊர்ல படிப்பறிவு உள்ளவங்க கம்மியா இருக்கு, சோ அங்க படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், மாஸ்டர் டிகிரி அந்த டிகிரி அதான் சொல்லி எடுத்துக்கலாம். அப்படிதான் வந்து டெக்னாலஜி ஐடி எல்லாம் ஃபுல்லா இங்க இதுவாகி இங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து இவங்களுக்கு ஜாவா C++ எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இவங்கள அங்க எடுத்துக்கிட்டாங்க. சீப் லேபர் அங்க நீங்க போனீங்கன்னா அங்கேயும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, கல்ச்சரல் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து அது ஒரு அமெரிக்கனுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியில இருந்து பாதி இவருக்கு கொடுத்தா போதும், இல்லாட்டா பாதி எல்லாம் 5 மடங்கு அப்படிலாம் கம்மியா இருக்கும். அவ்வளவு கம்மியா இருக்கும். ஓகே, நீங்க இதுல கல்ஃப்லாம் கூட பாக்கலாம். கல்ஃப்ல போனீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வேலை செய்வாங்க ஒரு கம்பெனில. அதுல ஒருத்தர் அரப்காரர் செய்வாரு, அவருக்கு 10 மடங்கு சம்பளம் இருக்கும். அவர் ஜஸ்ட் ஆபீஸ் லாகின் பண்ணிட்டு போயிடுவாரு. சோ இதுதான், ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஊரை வளர்க்கல, அவங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க, படிப்பறிவு எல்லாம் வளர்க்காம அப்படியே தான் வச்சிருக்காங்க. சோ பட் அவங்களுக்கு கொடுத்தாகணும், ஏன்னா உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுத்தாகணும் இல்லையா, அவங்க கொடுக்குறாங்க. அப்படி பிறகு அமெரிக்கால வந்து படிப்பறிவு எல்லாம் முன்னேறிய நாடுதான். பட் என்னன்னா அங்க வந்து ஒரு லேபர் கான்சியஸ்னஸ் அதிகம். சரியா, என்னதான் நமக்கு அமெரிக்காவை கேபிட்டலிஸ்ட் இப்படி எல்லாம் சொன்னாலும் லேபர் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா ஜெர்மனி அமெரிக்கால தான் ஹையஸ்ட். சோ அங்க வந்து இப்போ ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 எம்ப்ளாயி ஒரு கம்பெனில இருந்தா அங்க யூனியன் இருந்தே ஆகணும். 50% போர்டு மெம்பர் ஒர்க்கர்ஸா இருக்கணும். இம்பார்ட்டன்ட் போர்டு மெம்பர் யூனியன் லீடரா இருக்கணும். சோ இப்படி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க ஊர்ல. அமெரிக்காலயும் அப்படிதான் லேபர் லாஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த காலத்துல டெவலப் பண்ணது. அது வந்து யூரோப் மாதிரி ஃபியூடலிஸ்ட்ல இருந்து வளரல, அது புதுசா வளர்ந்த நாடு இல்லையா. சோ அது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பிறந்த குழந்தை அது கொஞ்சம் லிபரலா வேற மாதிரி வளர்ந்துச்சு. சோ அதனோட ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேபருக்கு ஃபேவரபிளா இருக்கும். அதனாலதான் எல்லா நாட்டிலயும் அங்க போய் விழுறாங்க. ஏன்னா லேபர் லாஸ் இப்போ எல்லா நாட்டுல இருந்து சைனா போக மாட்டாங்க, ஏன்னா லேபர் லாஸ் மோசமா இருக்கனால. அங்க ஒன்றும் போனதுனால உங்களுக்கு ஒன்றும் இது. சைனால என்னன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். சரியா, பட் பெரிய ப்ராஸ்பெரிட்டி அமெரிக்கா மாதிரி குரோர்பத்தி மாடல்லாம் கிடையாது. இங்க வந்து நீங்க ஏழையா இருந்தா கூட ஏதோ போராடி கோடீஸ்வரன் ஆயிலான்ற ஒரு ஓப்பு இருக்கு இல்லையா அமெரிக்கால. அதை வச்சு எல்லாரும் அதை ஒரு பிராண்டாவே விற்கிறாங்கல்ல அமெரிக்கா. ஆமா, முடியாது. ஸோ அது ஒரு கல்ச்சரா அவங்க வளர்த்துட்டனால அதுக்காக அவங்க நிறைய
இது பார்க்கலாம். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்மளும் வந்து ஒரு இது ஃபேஸ்புக் ஆகிடலாம், கூகுள் ஆகிடலாம், நிறைய பேர் வராங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ டைரெக்டாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி டிஓஜி இதெல்லாம் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும். இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கல்ச்சரல் சேஞ்சே பண்ணாமல் வெறும் டேரிஃப் போட்டே மேனேஜ் பண்ணலான்றாங்க. அப்படியே டேரிஃப் போட்டு காசு வந்தாலும் யார்கிட்ட போகும், அதே பில்லியனர் தான் போகும். ஆமா, சரியா, அவங்க தான் லாபம் அடைய போறாங்க. அப்போ உங்களுக்கு இதுவே இருக்காது. ஆக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனே இருக்காதுல்ல. அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அதுல அவங்க அந்த ஐடியாலஜில கையை வைக்காம டெபிசிட்டை எப்படி குறைக்கிறது, அந்த டாக்ஸிக் டாலரை எப்படி தள்ளி விட்டு டெபிசிட்டை எப்படியா காலி பண்ணிட்டு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி ஏதாவது புதுசா ஏதாவது ஐடியா கண்டுபிடிச்சி ஏஐ எப்படிலாம் கண்டுபிடிச்சி ஏதாவது தள்ளி விடலாம் பாக்குறாங்க. இப்போ தள்ளி விடுறதுல இப்போ வியட்நாம் கிரைசிஸ்ல போயிடுச்சு. ஏன்னா டாக்ஸிக் டாலரை வியட்நாம் மூலமா இது பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டா இப்போ என்னன்னா பாண்டு வாங்க மாட்டேன்றாங்க மற்ற கண்ட்ரிலாம். பிரிக்ஸ் வளர்ந்துட்டு வருது இல்லையா. சோ அதெல்லாம் அவங்களுக்கு அமெரிக்காவோட பாண்ட் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க. பெட்ரோல் டாலரும் இப்போ ஆட்டம் கண்டுடுச்சு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் பண்ற லூட்டில இப்போ சவுதியும் பாகிஸ்தானும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரியா. சோ அப்படிலாம் ஆச்சுன்னா அவங்களே வந்து தங்க செக்யூரிட்டியை பாத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க மிடில் ஈஸ்ட். பெட்ரோல் டாலர் காணாம, பெட்ரோல் டாலர் தேவையில்லை. இப்ப கத்தார் மேல வந்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த பதிலடியும் கொடுக்காம பேசாம இருந்துச்சுன்னா கத்தாருக்கு ஏன் அமெரிக்கா தேவை, ஏன் பெட்ரோல் டாலர்ல நான் வந்து ஆயில் ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. அந்த கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ சவுதியில பாத்தீங்கன்னா மிலிட்டரியா வந்து டெவலப் பண்ண மாட்டான். இது மிலிட்டரியில ஜெனரல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெனரல் வச்சு சிஏ இவரை தூக்கிடுவாங்க, சவுதிக்கு இங்க தூக்கிடுவாங்க. அதனால அவர் மிலிட்டரியா வச்சுக்க மாட்டாங்க. அமெரிக்கா நீயே எனக்கு பண்ணு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு மிலிட்டரியா. புரியல. அப்படியே அவர் மிலிட்டரி வச்சிருந்தாலும் சும்மா இதுக்காக வச்சிருப்பாரு, நேம் சேக் வச்சிருப்பாரு. பிளஸ் அவருக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கு அந்த மாதிரி மினிமலா வச்சிருப்பாரு. அது கூட ரிஸ்க் தான். ஏன்னா செக்யூரிட்டியை கொண்டுட்டானா இந்திரா காந்தி ஆட்சியில அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப. அதனால அவங்க வந்து அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 10 கன் சல்யூட்லாம் இருக்கும். ஞாபகம் இருக்கா, பிரசிடென்ட்டுக்கு 10 கன் சல்யூட். அந்த 10 கன் சல்யூட் கன்னை வச்சுதான் கொடாஃபி ஆளுங்க ஆன்வர் சதாத்தை ஷூட் பண்ணாங்க. சரியா. அங்க இருக்க மிலிட்டரி ஆளுங்களே உள்ள பண்ணாங்க. சோ பண்ண போது அதுல இருந்தே இந்த 10 கன் சல்யூட்டை எல்லா ஊர்லயும் விட்டாங்க. ஏன்னா அதே கண்ணை திருப்பி அவரும் சுட்டுலாம்ல, ஏதாவது ஒரு ஆர்மியால் நினைச்சா சுட்டுலாம் இல்லையா. அதனால ஆர்மியை வந்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தான்ல ஆர்மி எப்பயுமே உள்ள வர முடியுது சிஏ மூலமா. இது புட்டோவை கொலை பண்ணி ஜியாவுல்லாக்க கொண்டாந்தாங்களே சிஏ, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது பாகிஸ்தான்ல. ஸோ பட் இப்போ இருக்க மிலிட்ரி வந்து இப்படி அப்படி சைனா பக்கமும் இந்த பக்கமும் ரஷ்யா பக்கம் அமெரிக்கா பக்கம் கேம் ஆடி தேறிட்டாங்க. இப்போ பிரிக்ஸ்ல கூட இப்போ சாங்காய் மீட்டிங்லயும் வந்திருக்காங்க. ஸோ வரதுனால பாகிஸ்தான் வந்து அந்த கேம் கிளவரா ஆடுறாங்க. கிளவரா ஆடுறதுனால அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் அமெரிக்கன் உதவியோட வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா அந்த காலத்துல எப்படி பார்க்கணும், இந்தியா விடுதலை அடைக்கும் போது இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தான்ல ஒன்னாதான் இருந்திருக்கும், ஒன்னாதான் ஒரு நாடா இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் டிவைட் பண்ணாங்க. எப்படின்னா இவங்களை எல்லாரையும் அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பண்ணும்போது எல்லாரையும் ஜெயில போட்டு ஜின்னாவை மாத்திரம் வெளியில வச்சு ஜின்னாவை டெவலப் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரன் டெவலப் பண்ணி ஜின்னாவை வந்து கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வளர்ந்தவர். ஸோ வந்தவர் பிரிட்டிஷ்காரனோட இதுல ஹெல்ப்ல அவர் டெவலப் பண்ணாரு. எதுக்குன்னா இந்த ஒரு டிவிஷனை உருவாக்கணும். இந்தியா அவ்வளவு பெருசா இருந்தா அது பாகிஸ்தான் வரலும் போச்சுன்னா அப்படியே சைனா ரஷ்யா இந்தியா அப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு அங்க போயிட்டு பஞ்சாயத்து பண்ண முடியாது. நமக்கு ஒரு நாடு இருக்கணும், பஃபர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானை வந்து அவங்க கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுத்தாங்க. அது முஸ்லீம் நாடா இருந்தாலும் இவங்க கிறிஸ்டின் வேல்யூஸ் எல்லாம் இருந்தாலும் அது நமக்கு தேவையை ஒட்டி அவங்க அதை மாறினாங்க. ஏன்னா இவங்கலாம் அமெரிக்காலாம் கொஞ்சம் டெவலப் நாடு இல்ல. சோ அவங்க வந்து இது கேபிட்டலிஸ்ட் சிந்தனையில அதை வளர்த்து இன்னி வரலாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணி ஆப்கானிஸ்தான் மூலமா இது ஏன்னா இந்த சைனா வந்து இந்த பக்கம் ட்ரேட் எல்லாம் இப்போ வருது இல்லையா, அதனால பண்ணாங்க. பட் அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகி ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கும் வந்த முரண்பாடு அது வந்ததுனால துரத்திட்டாங்க. இப்போ ட்ரம்ப் திருப்பி அங்க ஒரு பேஸ் ஆரம்பிக்கலாமா ஆப்கானிஸ்தான். எதுக்குன்னா இப்போ சைனா வளர்ந்துட்டு வருது. ஸோ அவரு யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, ஏன் வந்து அங்க போய் பேஸ் ஆரம்பிக்கணும்னா சைனா அவங்க வந்து நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணுது அப்படின்றாங்க. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போனா நியூக்ளியர்ன்றாங்க. ஏதோ ஒரு புதுசா நடக்கிற மாதிரி இல்லைன்னா அது மாதிரியே இருக்காது. ஏன்னா சைனா வந்து வார்ஃபேருக்கு போற தேவையில்லை. அவங்க வந்து எல்லாமே இந்த இது சேஞ்சு கவர்மெண்ட் சேஞ்சு இதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் எப்படியும் அவங்களோட நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்ல பண்ண போறாங்க. அவங்க நேஷனல் இன்ஸ்டியூட்ல என்னவோ அதுபடி நம்ம போய்க்கலாம் அப்படின்றது. எதை வேணா வரட்டும்
நம்ம யார் வந்தா என்ன, நம்ம வியாபாரம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற அதான் வியாபார நோக்கம் தான். அவனுக்கு வியாபாரத்துல கான்பிடென்டா இருக்கனால எப்படி நம்ம இது அவங்களும் நல்லது தான் நம்ம செய்யறோம், அதனால அவங்க வந்துருவாங்கன்ற இதுல இருக்கு. அமெரிக்கா வந்து ஒரு இனவாதத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இது பண்றோன்றதுதான் அவங்க இருக்காங்க. நேபாளில கூட அப்படிதான் ஒரு இனவாதத்தை தூண்டி விட்டு, எப்படின்னா இனவாதம் எப்படின்னா இந்தியாவுக்கும் எதிராக இனவாதம் இருக்கணும், சைனாவுக்கு எதிராக இருக்கணும். அந்த மாதிரி இப்ப ஜெலன்ஸ்கி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நேரோ நாசி ஒரு நேஷனல் சிந்தனையை உருவாக்கணும்னா ஒரு நாட்டிலேயே அது பண்ணலாம் இல்லையா, ஸ்கோப் இல்லையா. சோ அதை பண்ணி அது மூலமா இவங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் வர விடாம பண்ணி நம்ம வெளியில இருந்து வந்து ஆப்ரேட் பண்றது தான் அவங்களோட. சரி, இப்ப இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமா தான் நான் தொடக்கத்துல இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த H1B விசாக்கு விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டணம் அப்படின்றத இந்த நிறுவனங்கள் முதல்ல கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்கா, இல்லை இது உண்மையிலே நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கா? இது நடைமுறைப்படுத்தினா இந்தியா பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமா இந்தியா இருக்கு. இந்தியாவோட ஐடி செக்டர் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும். ஸோ இது நடைமுறைப்படுத்த முடியும் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி கிரைசிஸ்ன்றது தீவிரமா இருக்கு. எப்படின்னா கொரோனா காலத்திலேயே மொத்த முதலாளித்துவமே கேன்சல் ஆயிடுச்சு கொரோனால. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இந்தியன் இதெல்லாம் வந்து உற்பத்தியே இல்லை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டே இல்லை. இண்டஸ்ட்ரியல் டிமாண்டே இல்லைனால சாஃப்ட்வேருக்கு பெரிய கிரைசிஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஏஐ வந்துச்சு. ஏஐ வந்தவொடனே ப்ரோக்ராமர் தேவையில்லை, ஏஐ கோட் எடுத்தது அப்படிலாம் இன்னும் கூட பேசிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மார்க்கெட்ல டெவலப்பரோட வேல்யூ போயிடும். ஆமா, இப்போ ஏஐ தெரியுமா, டெவலப்பர் என்ன பண்றான் கிளவரா, நான் ஏஐ டெவலப்பர்னு சொல்லிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு ஏஐ உலகத்துல ஒரு பெரிய மார்க்கெட் உருவாது இல்லையா, அதுல வர்றாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து இந்தியன்ஸ் போறாங்க, ஏஐ டெவலப்மெண்ட் அதுல போறாங்க. ஸோ அது ஏஐ அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ல ஒரு ரிடக்ஷன் நடக்குது. பழைய டெவலப்பர் இருப்பாங்க இல்லையா, ஜாவா அது கம்மியாகுது. பட் ஏஐ டெவலப்மெண்ட்ல வர்ற ஒரு டெவலப்மெண்ட்ல அந்த எக்ஸ்பென்ஷன்ல இவங்க போறாங்க. ஆனா அது ஒரு குறுகிய இதுதான், குறுகிய பிரமிட் தான். அந்த குரோர்பதி மாடல் மாதிரி தான், இன்னும் குறுகிட்டே போகும். ஆனா ஏஐ ஆளுங்களுக்கு மாசம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் தருவாங்க, சரியா. ஆனா ஒரு இதுல காலேஜ்ல வந்து ஒரு 100 பேர் பாஸ் ஆறாங்கன்னா 2 பேருக்கு தான் அது கிடைக்கும். ஒரு 50 பேருக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு. ஆமா, சரியா. அந்த மாதிரி அது அந்த பிரமிட் குறுகிட்டே போகுது. ஸோ இதை பத்தி அவர் ஒன்றும் ஏஐ உலகம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. ஸோ இது வந்து அவங்களோட இதையை குறைக்கிறதுக்கு காரணமே இந்த ஏஐ உலகம் தான், எம்ப்ளாய்மெண்ட் குறையுது. அதை பத்தி அவங்க தீவிரமா யோசிச்சு அந்த அளவுக்கு திறமெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் ஜஸ்ட் டேரிஃப் போட்டு அந்த காசை எடுத்துக்கலாம். இது எப்படின்னா ராபரி கேபிட்டலிசம், எங்க ஒரு கொள்ளடிச்சு எங்க எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏதாவது நேர்மையான வழியில வருதா வரலையா அப்படின்றது நேர்மையான இல்ல, ஒரு லாங் டேர்ம். நான் என்ன சொல்றேன்னா அப்போதைக்கு குறுகிய வழி இதெல்லாம் குறுகிய. இது வந்து பெரிய கிரைசிஸ்ல கொண்டு போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து போயிங் பெரிய கிரைசிஸ்ல ஆகி, கொரோனா போது கிரைசிஸ் ஆகி போயிங்க காப்பாத்துறதுக்கு தான் இந்த வார் எல்லாம் போட்டாங்க. ஸோ அந்த வார்லயும் இவங்களால அப்படியும் கிரைசிஸ்ல மீள முடியல, வார் உற்பத்தி பண்ணியும் மீள முடியல, சரியா. அப்படி மீள முடியாது இருக்கிறதுனால இவங்க அடுத்த கட்டமா சரி இந்த கம்பெனி எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக கவர்மெண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுது. பாத்தீங்கன்னா இன்டெல்ல கவர்மெண்ட் வந்து 20% இன்வெஸ்ட் பண்ண போகுது, போயிங்லயும் 20%. ஸோ அவரே இன்வெஸ்டர் ஆயிடுறாரு. கவர்மெண்டே போய் இந்த கம்பெனில பெயில் அவுட் மாத்திரம் இல்ல, கொஞ்சமா இது கவர்மெண்ட் டேக் ஓவர் மாதிரியும். ஏன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அர்த்தம், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து அதை இப்படி செய்ய அப்படி செய்வாங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு இந்த ஒரு 2 வருஷத்துல. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா, இது வந்து கவர்மெண்ட் முன்ன வந்து எப்படின்னா கவர்மெண்ட்னா தப்பு, பிரைவேட்னா சரி அப்படின்னு சொல்லி பிரைவேட் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சு, சில பில்லியனியர் கிளப், இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு ஒலிகார்கி கிளப் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்தியாவில் கூட நடக்குதுல்ல, அதானி அம்பானி டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ அம்பானி வந்து SBI பேங்க் என்னோட பேங்க்ன்றாரு, அதுக்கு வேற ஏதோ பேர் வைக்க போறாங்க, பேர் வச்சு அவர் எடுத்துக்க போறாரு. ஸோ இதுதான் இவரு சொன்னாரு, நம்ம ரகுராம் ராஜன் சொன்னாரு, கொள்ளக்காரங்கிட்டே சாவியை கொடுத்துட்றாங்க, சரியா சரியா, அந்த வீட்டு சாவியை கொள்ளக்காரன்ட்டே கொடுத்துட்றேன். அந்த மாதிரி அமெரிக்கால பில்லியனரே வந்து இப்போ கவர்மெண்ட் இன்சார்ஜா இருக்கான். ட்ரம்ப் வந்து இப்போ கவர்மெண்ட் இன்சார்ஜா இருக்கான், அவன் தீர்மானிக்க போறான் கவர்மெண்ட் என்ன பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இது வந்து வேற டைப் ஆஃப் கவர்மெண்ட். இது எப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டா ஒரு பில்லியனர் மாதிரி, ஓனர் மாதிரி, கவர்மெண்டோட ஓனர் அது, சரியா. அப்படி கவர்மெண்டே பிரைவேடைஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்டே ஒரு பிரைவேட் ஓனர் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து டெய்லி ஏதோ ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாரு, இங்க இப்படி இந்த ஊர்ல இது செய்ய போறோம், இந்த ஊர் மேல இவ்வளவு டாரிஃப் போட போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். ஸோ இது வந்து ஜுடிஷியரி என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கால பெரிய கதை விடுவாங்க. நீங்க ஸ்கூல்ல போனீங்கன்னா பெரிய அமெரிக்கா இஸ் டெமோக்ரஸி, அங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று இருக்கும், அப்புறம்
இது ஒண்ணு இருக்கும், ஜுடிஷியரி ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்று கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இவங்க ஏதாவது எக்ஸஸ் பவர் பண்ணா இதுக்கு பார்லிமெண்ட் ஒண்ணு இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ்ல பவர் இல்லாம இது எல்லாமே பொய்யன்னு தெரிஞ்சு போச்சு. ட்ரம்ப் இஷ்டத்துக்கு எதனா போடுறாரு, கோர்ட்ல ஏதோ ஒரு கேஸ்ன்றாங்க, அது கேஸ் பெண்டிங் ஆயிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல வரட்டு நான் பாத்துக்கிறேன்றாரு. சரி, அவரை ஆளுலயே சுப்ரீம் கோர்ட்ல போட்டாரு. இந்தியாலயே அதை பாக்குறோம், இந்த நகர்வு நடக்கும். இது வந்து இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாயில தான் ஓடிட்டு இருக்கு உலகம். இப்ப அது மாயை தெளிவாயிடுச்சு, இதெல்லாம் பொய் அப்படின்னு தெளிவா, பொய்ன்றது தெளிவாயிட்டு வருது. சரியா, இது எப்பயுமே இப்படிதான் நடந்திருக்கு. பட் இதை வந்து ஒரு மாதிரி சூட்சமா பண்ணியிருந்தாங்க. இப்போ அது தெளிவாயிட்டு வருது. இவங்க வந்து ஓப்பனாவே அதை பேசுறாங்க அஜெண்டா. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அமெரிக்காவில் இன்னும் மோசமான கிரைசிஸ் போகும். ஏன்னா இவங்க வந்து உள்ளூர்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற அளவுக்கு இவங்க வந்து எதுவும் சேஞ்ச் செய்யல. கல்ச்சரல் சேஞ்சும் தேவைப்படும். ஓகே. ஸோ என்னன்னா இப்போ இவ்வளவு நாள் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அம்பானி ஆகணும், பில்லியனர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல ஐடியாலஜி தான் போயிருந்தோம். திடீர்னு என்ன சொல்றீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வேணும், நிறைய ஸ்டெடி இது வேணும், இன்கம் வேணும் அப்படிலாம் சொல்றீங்க. அப்போ வந்து வேற மென்டாலிட்டிக்கு வரணும். இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மென்டாலிட்டி விட்டுட்டு ஒரு நம்ம நாடுக்குள்ளேயே வாழ்ந்துக்கும், அவங்க நாடுக்குள்ளேயே வாழ்ந்துக்கும், நம்ம அதுல தலையிட வேணாம். ஆமா, எக்ஸ்பான்ஷனிஸ்டா இல்லாம எல்லா ஊர்லயும் போய் நம்ம இன்வெஸ்டரா மாதிரி அந்த ஊரு இதெல்லாத்தையும் பிடுங்கி இப்படி பண்ணாம. சோ இந்த மைண்ட்ல தான் இது ஓடிட்டு இருக்கு கேபினட். இதை வந்து வித்ரா பண்ணோன்றாங்க. வித்ரா பண்ணோம்னா ஓகே, அது என்ன மாதிரி பாலிசி, சோ இதை எப்படி பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போகுது, அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப் தேவையில்ல. அது வந்து ரஷ்யா கிட்டயும் இல்லை, சைனா கிட்டயும் இல்லை, அமெரிக்கா கிட்டயும் இல்லை. எல்லாருமே எக்ஸ்பான்ஷனிஸ்ட், எல்லாருமே இதே மைண்ட்ல தான் இருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் எப்படின்னா ஒரு பிசினஸ் விரிவாக்க கொள்கை தான். ஸோ அப்போ வந்து இந்த முரண்பாடு போயிட்டே தான் இருக்கும், போர் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். தேர்ட் வேர்ல்டு வார் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி நடக்கலன்னாலும் தேர்ட் வேர்ல்டு வார் போயிட்டே தான் இருக்கு, 50 வருஷமா போயிட்டு தான் இருக்கு. மறைமுகமா, அதாவது வியாபாரம் நடந்தவர்களும் போர் தேவைப்படல சொல்லுவாங்க. இது வந்து போர்ன்றது வியாபாரத்தோட இன்னொரு முகம் தான் சொல்லுவாங்க. சரியா, வியாபாரம் நடக்கிறவர்களும் போர் தேவையில்லை. வியாபாரத்துல நீங்க ஃபெயிலியர்னா அப்ப போர் தான் போயிடும், ஒரே வழி. இது ஒரு சைனா வந்து போருக்கு போக மாட்டாங்க, ஏன்னா வியாபாரம் நடக்குது அவங்களுக்கு. ஸோ இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு கட்டத்துல சைனா வந்து வாரில் இறங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாலஸ்தீன் வாரா இருக்கட்டும், இல்ல ஈரான் வாரா இருக்கட்டும், இல்ல உக்ரைன் வாரா இருக்கட்டும், ஒரு நியூட்ரலாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல வந்து அது இப்படி இருக்க முடியாது. ஓகே, அது வந்து அது மாறிடும். அது வந்து பிரிக்ஸும் வந்து இப்போ ஒரு ஆர்ம்டு ஒரு குரூப்பா நேட்டோ மாதிரி இல்லை. பட் ஒரு கட்டத்துல அப்படி பிரிக்ஸும் மாற வேண்டிய நிலைமை வரும். ஸோ அந்த நிலைமை தான் இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியாவில் வந்திருக்கா. இப்போ அரப் லீக், அங்கே இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான ஒரு இராணுவத்தை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பிறந்திருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம பேசினது தான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இராணுவ ரீதியான ஒப்பந்தம். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இராணுவம் அங்கு உருவாக போகுதா? அமெரிக்காவை தவிர்த்து விட்டு வெஸ்ட் ஏஷியா இன்னைக்கு தன்னிச்சையா இயங்குவதற்கான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்டெலெக்சுவலா நகர்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அது பேரு இது இஸ்லாமிக் ஃபோர்ஸ் ஒன்று தேவை அப்படின்னா அரப் ஃபோர்ஸ். அவங்க வந்து அரேபியாக்குள்ள சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மலேசியா பிரசிடென்ட்டும் அது பேசுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நம்ம வந்து இஸ்லாமிக் தேசங்கள் நம்மளுக்குள்ள ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பேசுறேன். ஏன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க இதுக்கு மூல காரணம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அமெரிக்கா தான் மெயினா, வெஸ்ட் தான், யூரோப்பும் சேர்ந்து தான். எப்படின்னா சலமன் ருஷ்டி காலத்திலேருந்து இவங்களை எல்லாரையும் இஸ்லாம்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரேசிஸ்ட் ஆங்கிள், ஒரு மதவெறி ஆங்கிள் பாக்குறது. ஓகே, எப்படின்னா இதுல இருக்க ஜியாதி யூனிட் எல்லாம் அமெரிக்கா தான் டெவலப் பண்ணிச்சு. சரியா, ஆனா அப்படி பார்க்காம அந்த மக்கள் உருவாக்குன மாதிரி, அந்த மக்கள் தான் காரணம்ன்ற மாதிரி மக்களை டார்கெட் பண்ணாங்க. அந்த மதம் தான் காரணம். அதுவே அவங்களோட ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. இவங்க உருவாக்குன ஐடென்டிட்டி இப்போ இவங்களுக்கே எதிராக வேலை செய்யுது. இப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாம் இஸ்லாமிய மக்கள் போல இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு மக்கள் போல இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை இவங்க கொடுக்குறாங்க, எதிர்மறையா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க அப்போ நம்மளுக்குன்னு ஒரு இது தேவை, ஃபோர்ஸ் தேவை. பட் அதுல என்னன்னா ஈரான் வந்து அப்படி இல்லை. ஈரான் எப்பயுமே என்ன பண்ணுது, ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய பிரிச்சிய ஆளுங்க இருக்கும். அவரு இன்னும் கூட அரபு கூட சேர விரும்பல. ஏன்னா அரபு ஒரு மாதிரி பின்தங்கி வேணா இருக்கனால அவரு திருப்பி யூரோப் கூட தான் ஒட்டிக்கணுன்றாரு. இதேதான் ரஷ்யாவும்.
ரஷ்யா பாருங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஏசியா பக்கம் வரலாம்ல, வரமாட்டாரு. ஏன்னா அவர் ஸ்டில் அவரோட கல்ச்சர், அவரோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூரோப்பு. அவர் வந்து கொஞ்சம் வளர்ந்த சமுதாயம். சோ வளர்ந்த சமுதாயம் கூட தான் நான் இருக்கணும்ன்ற மாதிரி அங்க போய் ஒட்டிக்கிறேன். குளோபல் சவுத்தோட எனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி அப்படி பாக்குறாரு. அத கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் கூட எல்லாம். ஸ்டாலின் அப்படி பாக்கல. ஸ்டாலின் வந்து உழைப்பாளி மக்கள் அப்படி பார்த்தாரு. அவருக்கு அந்த பிரிவு பிரெயின்ல இல்ல. சரியா? இவங்க அப்படி இருக்கிறதுனால இப்ப அடுத்த கட்டமா அந்த நகர்வுக்கு போறதுக்கு இவங்களுக்கு அந்த கெபாசிட்டி. சரி, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஆன்டி இமிகிரேஷன் ரேலிஸ் நடக்குது. அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எதனால இன்ஸ்பயர் பண்ணி வர வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டின் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை காயின் பண்றாங்க. ஸோ இதை எல்லாரும் பொதுவா சில பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு சிலுவை போரை நோக்கி உலகம் நகர்கிறதா அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு இராணுவத்தை உருவாக்கணும்னு யோசிக்கிறாங்க. அங்க ஒரு கிறிஸ்டின் நேஷனலிசம் வந்து உருவாகுது அப்படின்றது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அப்படி உருவாக்குனாங்கன்னா அவங்க புதக்குழியை அவங்களே தோன்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்ப நான் ஏற்கனவே சொல்ல எதிர்மறையா இவங்க எல்லாம் ஒரு இதுவாயிடும். இப்ப பிரிக்ஸே வந்து இவங்க பண்ண அந்த தாக்கத்துல, இவங்க பண்ண அந்த ஒரு அக்ரெஷன்ல தான் பிரிக்ஸ் உருவாச்சு. பிரிக்ஸை உருவாக்குனது யாரு? ரஷ்யாவை வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருந்து தடை பண்ணி, எல்லா இதுல இருந்தும் தடை பண்ணி, ரஷ்யா இப்போ இல்ல, ரஷ்யா கூட இப்போ உக்ரைன்ல என்னமோ போர் நடக்குதா இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். 30 வருஷமா ரஷ்யா கூட போர் நடக்குது. அவர் அந்த எல்சின் காலத்துக்கு அப்புறம்ல இருந்து ஒரு போர் தான். ஸோ கண்டினியூஸா தாக்கிட்டே தான் இருக்காங்க ரஷ்யா. வேற கல்ச்சரல் விதமா, கல்ச்சர்ல இருந்து தூக்குறது, ஒலிம்பிக்ஸ்ல இருந்து தூக்குறது, இப்படி பண்ணி 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 நிறைய சதிகள் பண்ணி ரஷ்யாவை இந்த நிலைமைக்கு இப்போ வச்சிருக்காங்க, இப்படி ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பண்றதுனாலதான் பிரிக்ஸ் உருவாச்சு. ஸோ எதிர்மறையா இவங்களுக்கு ஏத்த மாதிரி அது வரும். ஸோ இது வந்து இது சொல்லுவாங்க மானோபோல். அந்த காலத்துல வந்து இவரு கேர் நாராயணும், நம்ம பழைய பிரைம் மினிஸ்டர், இவரு சைனீஸ் பிரைம் மினிஸ்டர். கேர் நாராயணன் பெரிய இன்டெலெக்சுவல், அவரால் அந்த லெவல்ல பேச முடியும். அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல பார்த்தேன் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் மானோபோல் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு. பிசிக்ஸ் அது எப்படின்னா, நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும். நார்த் போல் மாத்திரம் ஒரு இரும்புல கிடைக்காது. நார்த் போல் வந்துட்டா உடனே சவுத் போல் வரும். எப்படின்னா, வலதுன்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுங்க, உடனே இடது வந்துடும். எனக்கு பியூர் வலது மரம் கிடைக்கணும்னு கிடைக்காது. சரியா? இது பேரு டயலெக்டிக்ஸ். இந்த இங் யாங் எல்லாம் சைனால எக்ஸ்பர்ட். நம்ம ஊர்லயே அந்த துவைத்தம் சொல்லுவாங்க இல்லையா? சோ இது வந்து இதை வந்து அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இந்த மாதிரி யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்போ பேசிட்டு இருந்துச்சு. அதை பத்தி இவங்க பேசுறாங்க. திஸ் இஸ் நாட் பாசிபிள் யூனிபோலார் வேர்ல்டு. அது எப்படியுமே தானா அது பைபோலரா மாறிடும் அப்படின்னு தான் அது. அது பாக்குறோம் இப்ப இயற்கையா, அது ஒற்றைத்தன்மை அது இருக்காது. ஆமா இருக்காது. அது வந்து இயற்கையான இயங்கியல் தன்மை. அது இயற்கையா அது வந்துடுது. அந்த எப்படி இது டயலெக்டிக்ஸ்ல பாப்பாங்க இல்லையா, இது வர்க்க முரண்பாடு வரும்போது 2 பக்கம் நிக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்ப பாக்கலாம். எப்படின்னா கலோனியலிஸ்ட், காலனியா ஆளப்பட்டவங்க, ஆண்டவங்க, ஆளப்பட்டவங்க, அது பிரியுது ஆட்கள். சோ பிரியும் போது அவங்களும் முதலாளியா வர்றாங்க, கேபிட்டலிஸ்ட் வளர்ந்து வர்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு, இந்த 2 முதலாளிகளுக்கு முரண்பாடு. சோ இதுதான் மெயின் முரண்பாடு. இது வந்து பிளே ஆயிட்டே இருக்கும்போது இவரு வந்து தன்னோட இதை காப்பாத்துறதுக்காக இவங்க ஊர்ல நகர்வுகள் பண்றாரு. பட் அவங்க ஊர்லயும் அந்த வர்க்க முரண்பாடு சீரியஸா இருக்கு. எப்படின்னா, பில்லியனர் வர்சஸ் சொல்லுவாங்க 1% வர்சஸ் 99%. அமெரிக்கன்ஸ். அதை சால்வ் பண்ணாம அவர் எதையும் சாதிக்க முடியாது. இந்த H1B இதெல்லாம் கை கொடுக்காது. எது பண்ணாலும் சாதிக்க முடியாது. அவரு H1B விடுங்க, போர் கீரு எது பண்ணாலும் சாதிக்க முடியாது. ஏன்னா அதுதான் மெயின் முரண். அதுல கை வைக்காம எப்படி எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் முடியும்? மெகாங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் இல்ல? அதுதான் மெயின் முரண்பாடு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.